புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. பின்னையும் கோர்ட்டுக்கு வந்தாங்க எனக்கு கேஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவா? இதுல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கவுன கைட்டி போடுற ஒரு நல்ல நாளுக்காக நான் 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள் தான். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் கிடைக்கலையே. இந்த பாரு, அவ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்ல. உன் கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன். அது 25 வருஷம் ஆனாலும் சரி. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி 2 ஷூ நான் போட்டிருக்கான். அவனுக்கெல்லாம் நீ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கல. எனக்கு நீ ஒரு வழி காட்ட மாட்டேங்கிற. உன்னை நான் விட மாட்டேன். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. செந்தில், நீ ஒருவேளை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியோ? பிள்ளையாரே, எனக்கு புரிய வைக்கத்தான் இந்த போஸ்டர் கோயில் வாசல் நீ ஒட்டினியா? நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். என்ன நடந்ததுங்கிறது பிரச்சனை இல்லடா கண்ணா. உனக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன நடக்கல? கண்ணா, உன் பிரச்சனை என்னன்னு அந்த அப்ளிகேஷன் எழுது. 5 நிமிஷத்துல உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். நாகராஜன் துணை. கட்டின புருஷனை பட்டினி போட்டா கூட உனக்கு நாகராஜன் துணை இருப்பானா? பர்மா, வித்தியாசமா பேசுறேன்னு தப்பா நினைக்காத. தாலி கட்டின புருஷனோட ஆசைக்கு இணங்காத பொம்பளை நீ உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? என்னடா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அம்மா நாகலட்சுமி, உன்னை பத்தின ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு பையனை காதலிச்சிருக்க. அவனை மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இவனோட உன்னால சந்தோஷமா வாழ முடியல. அந்த பையனுடைய பேர் என்னன்னு நான் சொல்லட்டுமா? உங்க அப்பா அவனுடைய பேர் தான் நாகராஜன். அவனை மறக்க முடியாமத்தான் ஒரு நாளைக்கு 1000 தடவை நீ நோட்புக்ல நாகராஜன் துணை, நாகராஜன் துணை அப்படின்னு எழுதிட்டு இருக்க. இவ்வளவு ஏமா அந்த நாகராஜனுக்கு உனக்கு நடுவுல கள்ள உறவே இருந்திருக்கு. இதுக்கு மேல இந்த வார்த்தையால கொல்லாதீங்க. நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன்.
மாப்பிள்ள, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஜோடியா சந்தோஷமா இருந்த என் குலதெய்வத்துல ஒன்னையா அடிச்சு கொண்டுட்டீங்க? அப்பா, இப்ப என்னப்பா செய்யறது? என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என் மாப்பிள்ளையே கூண்டுல நிற்க வச்சு நியாயம் கேட்டேன். இப்போ அதே பொண்ணோட வாழ்க்கைக்காக நானே கூண்டுல ஏறி நின்று என் குலதெய்வத்துக்கிட்ட நியாயம் கேட்கிறேன். என் நாகப்ப என்ன கைவிட மாட்டான். நாகப்பா! என் குங்குமம் காத்திடும் தேவதையே, உன்னை நான் இங்கு தேடுகிறேன். உள்ளம் தவிக்கிறதே, என் உணர்ச்சிகள் துடிக்கிறதே. கணவன் பிழை பொறுத்து உன் கருணையை நிலைநிறுத்து. உன்னையே நினைந்தே என் வாழ்வினை ஒப்படைத்தேன். தினமும் மகிழ்ந்தே உன் பூஜைக்கு பால் படைத்தேன். காவல் தெய்வம் நீயே, எங்கே நீ வாழ்கிறாயோ? காவல் தெய்வம் நீயே, எங்கே நீ வாழ்கிறாயோ? விளக்கா எழுதா கவியா கதையாய் கனவாய் என் வாழ்வை வாழ்விடுமோ? கரைமேல் அலையாய் என் ஆசையும் தேய்ந்திடுமோ? என் பூஜைக்கு நீ சொல்லும் தீர்ப்புகள் தான் ஏதோ. என் குங்குமம் காத்திடும் தேவதையே, உன்னை நான் இங்கு தேடுகிறேன். கண்டனது தோளில் கூறியிருந்தும் இறக்கம் பிறக்கவில்லையோ? நாவுக்கரசனது பாட்டை கேட்டவுடன் விஷத்தை எடுக்கவில்லையோ? விழிகளிலே மலையருவி பொழிகிறதா? பூங்குருவி சரசர சரவன தலை பல உடைக்கிட பர பர பரவன பலமான மிகந்திட தலைமேல் நெறிந்தே வருவாய் விரைந்தே நடனம் புரிந்தே எழுவாய் இவந்தே மனமே கனிந்தால் இந்த பூக மலராதோ, இவை குறைந்தால் இந்த பூங்கொடி வளராதோ. வருவாய்
நமஸ்காரம்மா. நான் தான் வேங்கப்புலி வரதாச்சாரி, நாகலட்சுமியோட வக்கீல். இது பரமா நான் இது வரைக்கும் தெய்வத்துக்கிட்ட பேசினதில்ல. அம்மா தாயே, என்ன கொஞ்சம் பாருமா. அம்மா, அவளுடைய வாழ்க்கைக்காக கோர்ட்ல வாதாடி நான் ஜெயிச்சேன். ஆனா அவளுடைய தாலிக்காக இப்போ முன்னாடி மடிப்பிச்ச ஏந்து நிக்கிறேம்மா. அம்மா, உன் ஜோடி அவன் சாகடிச்சுட்டான், நான் இல்லைங்கள. அம்மா, தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா தெரியாம செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. இது பாரு, நீ மன்னிச்சும் விட்டுறலாம். நீ தெய்வத்துக்கு சமானம். நீயே எங்களை மாதிரி கேவலம் அந்த பழிவாங்கிற படலத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் உனக்கு மனுஷாளுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் உனக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேரு? நீ கெட்ட பாம்புதான். நீ கொலை பண்ண போறது யாரன்னு நினைச்சுட்டு இருக்க? செந்திலையா? இல்ல, என்னுடைய கிளையண்டோட புருஷனை. என் கிளையண்ட் நாகலட்சுமி யார் தெரியுமா? உன்னை குல தெய்வமா நினைச்சு வணங்கினவன். உனக்கு தினம் கொட்டாங்கச்சியில பால் வச்சவன். இப்படி எல்லாம் நடக்க போறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பால்ல கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்க சொல்லியிருப்பேன். உனக்கு நன்றியாவது இருந்திருக்கும். நான் ஒரு வக்கீல். ஆமா, இப்படி எல்லாம் பேசி மடக்கிடுவேன் உன்னை. அம்மா, நீ இவனை மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டுல உனக்கு தாய் குலத்தோட ஆதரவு டபுள் ஆயிடும். நீ அவனை பழி வாங்கிட்ட, அவங்க உன் மேல வெறுப்படைஞ்சிருவாங்க. தாய் குலத்தோட ஆதரவை நீ இழந்துட்டா உனக்கு வேளா வேலைக்கு யாரும் முட்டையும் பாலும் ஊத்துவா. அம்மா, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ சமாதானம் அடையலன்னா நீ அவனை சாகடிச்சிருமா. அந்த குழந்தையோட தாலி எடுத்து உன் புத்துல நானே போடுறேன். நீ இத்தனை நாள் முட்டையும் பாலும் தானே சாப்பிட்டுருக்க, ஒரு நாளைக்கு தாலியை சாப்பிடு. சாப்பிடுறேன். தேங்க்யூடி ராஜாத்தி. அம்மாடி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அம்மா, நீ அவனை மன்னிச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுறது. எனக்கு உன்னுடைய பெருந்தன்மை மட்டும் போறாது, உன்னுடைய கருணையும் வேணும். அதாவது குழந்தை உன்னுடைய சன்னிதானத்துல அவனோட ஒரு 3 வருஷ காலம் குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். புது ஜோடி, கல்யாணமாய் 6 மாசம் தான் ஆறுது. இன்னும் 2 வருஷம் 6 மாசம் இருக்கு. அவன் வந்து புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விளாவரியா சொல்ல முடியாது. நீ பொம்பளை, நான் ஆம்பளை, எனக்கு வெக்கமா இருக்கதா? புரிஞ்சுட்டியா? நீ சேர்த்து வச்சிருமா. ஏம்மா, உன்னுடைய உத்தரவோட அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாமா? உன்னால அவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காதே. நீ கையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா? ஓஹோ, நீ கையில அடிச்ச விஷயம் ஏறிடுமோ? நீ தரையில அடிச்சு சத்தியம் பண்ணுமா? ஒரு கூர்க்கா தன்னுடைய இடுப்புல இருந்து கத்திய வெளியில எடுத்துட்டான்னா ரத்தம் தோக்காம மறுபடியும் உள்ள வைக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு உயிரை எடுக்கணும்னு ஆவேசத்தோட புத்துல இருந்து கிளம்பின நீ ஒரு உயிரை எடுக்காம மறுபடியும் புத்துக்குள்ள போகக்கூடாது. நான் ஒரு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ, நேர போய் அவன் உயிர் எடுத்துரும். பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி, J6, அண்ணா நகர். தாயே, வக்கீல் சார் போயிட்டேன். எந்த பாம்பு தேடுறீங்க? இப்படி போமே. அது போய் ரொம்ப நேரம் ஆச்சு சார். அப்படியா? ரவா தோசை நான் தான் ஊட்டி விடுவேன். ஐயோ, நான் தான் ஊட்டி விடுவேன். நான் ஊட்டி விடுவேன். நான் ஊட்டுறேன். ஊட்டி வரை உறவே வேண்டாம். ஒரு தடவை, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. உமா, என் தம்பி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இல்லைங்க, உனக்கு உனக்கு உன் மூஞ்சிக்கு போய் பூ வாங்கிட்டு வந்தேனே. ஐயோ 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 ஐயோ